அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எந்த லக்கணமாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய லக்கணம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசை எப்பயுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை இருந்து கொண்டு தான் இருக்கும். இது யாராலையும் மாற்ற முடியும். அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி எந்த நட்சத்திரத்திடம் உள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். அது ஒரு ரகசியம்தான். ஆனால் அதை யாருமே பயன்படுத்துவது கிடையாது. எல்லா மனிதனுமே தன்னுடைய வெற்றியை வெற்றிக்கு தான் எதுலேயுமே சோட போகக்கூடாது. அந்த லக்ஸுரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இல்லாவிட்டாலும் தன்னிறைவு அடைந்த மனிதனாக வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள், இப்போ ஒரு மேச லக்கணத்துக்காரர்கள் என்ன செய்யணும்? நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்கடி சாப்பிடணும். மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்த 9 பாதத்துக்குள்ளே எந்த பாதமாக இருந்தாலும், கடைசி பாதமாக இருந்தாலும் மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர் நெல்லிக்கனியை தினமும் சுவைக்க வேண்டும். சுவைத்தால் காலம் ஃபுல்லாக நீங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ரிஷப லக்கணத்தில் போய் 6 பிறந்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக நாவல் பழம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர 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 கண்டிப்பாக வெற்றியடைவீர்கள். சரி, மேச லக்கணத்தில் போய் பிறந்தவங்க நெல்லி மரம் வைக்கலாம். அல்லது உங்களுடைய என்ன சொல்லலான்னா பார்வையில் படும்படி நெல்லி மரம் மலை நெல்லி என்று சொல்லக்கூடிய அந்த மலை நெல்லி பூத்து அப்படியே பெரிய பெரிய காய்கள் தொங்குகின்ற மாதிரி இதில் நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி விடுவீர்கள். அதற்கு ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழம் சாப்பிடலாம். இப்போ நாவல் பழத்திலே டீ வந்துருச்சு. நாவல் பழ பொடி இருக்கிறது, அழகாக சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, சுகர் இருக்கிறவர்களுக்கும் நல்லது. கொஞ்சம் நாவல் பழத்தில் என்ன சொன்ன சுகர் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வெண்ணி தண்ணியில் சூடு பண்ணி அழகாக நாவல் பழ டீ இருக்கிறது, சாப்பிடுங்கள். அதற்கு உண்டான பாக்கெட்டு பவுடர்லாம் இருக்குது. அப்போ ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழ டீயை சாப்பிடுவது மிக மிக சிறப்பு. வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய லக்கணம் வலிமையாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிடணும். நீங்கள் வலிமையான நபர்களாக வந்து விடுவீர்கள். உறுதியாக வலிமையாக நபர்களாக வந்து விடுவீர்கள். அப்போ வாழைத்தார் இருக்குது பார்த்தீங்களா? வாழைத்தார், நாட்டு வாழைப்பழத்தாறு அப்படியே அந்த வாழை மரத்தில் மஞ்சள் பழங்களோடு தொங்குவதை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் டிஸ்பிளேயில் வைக்கலாம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய பார்வையில் போடும்படி அதை ஃபோட்டோ ஃப்ரேமே நீங்கள் பண்ணி போட்டாலும் உங்களுடைய லக்கணம் ஜாம் 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 ஜாம்னு இருக்கும். கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் தினமும் ஆப்பிள் பழம் சாப்பிடலாம். கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் ஆப்பிள் பழம் சாப்பிடலாம். ஆப்பிள் பழம் சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் என்ன சொன்னா, உங்களுடைய பார்வையில் படும்படி ஒரு நல்ல படம்னா நீங்கள் நெட்டிலே நல்லா எடுக்கலாம். நெட்டில் உங்கள் டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம். உங்களுடைய பார்வையில் படும்படி இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போ ஆப்பிள் பழங்கள் பூத்து குலுங்குகின்ற மாதிரி செக்கச்சவேர்னு நல்லா இருக்கிற மாதிரி படத்தை வைத்து கண்முன்னே வைத்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீர்கள். அதற்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே லெமன் ஜூஸ் அடிக்கடி நன்றாக ஒரு சின்ன டம்ளரில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சீனி போட்டு அழகாக குடிக்கலாம்.
குடிச்சிட்டு எலுமிச்சம்பழம் மரத்தில் மஞ்சள் மஞ்சளேர் என்று சொல்லக்கூடிய பழங்கள் பூத்து குலுங்குகின்ற படத்தை நீங்கள் பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம். நல்லா ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா லக்கணம் வாழ்நாள் ஃபுல்லாக மண்டையை போடுற அன்னைக்கு வரைக்கும் கூட மாறவே மாறாது. இதை எவனாலையும் மாற்ற முடியாது. மாற்றிட்டேன் 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 மாற்றிட்டேன்னு என்ன சொல்கிறான்னா, மாற்றிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவனுடைய கர்மாவை அவனால் மாற்ற முடியல. படித்தவனுடைய கர்மாவை படித்தவன் மாற்ற முடியல. ஒருத்தன் அதை படித்தவன் என்கிட்ட கேட்குறான், நான் இன்னும் கஷ்டப்படுறேன். பிறகு அங்கே தான் போய் என்ன சொன்னான்னா, 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இதில் போய் படிக்கல பிரம்மமுகூர்த்தத்துலலாம் படிக்க உனக்கு இன்னுமே அது இல்லை. இல்லை நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது தான் கரெக்ட். ஏன்னா நான் பாரம்பரிய ஜோதிடம் படித்தேன். ஒன்லி பாரம்பரியம் தான். அதுக்கு மேலே புதுசாக தெரிஞ்சு வச்சுக்கிடலாமே தவிர பாரம்பரியத்தை மீறி இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கலை. நடக்காதவனை போய் நான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி என்னுடைய சந்ததியை நான் அழித்து கொள்ள விரும்பவில்லை. என்னை விட என்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும். அதற்கடுத்து கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அடிக்கடி ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுங்கள். அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவதோடு மட்டுமில்லாமல் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, ஆரஞ்சு பழங்கள் பூத்து கொள்கின்ற மாதிரி விருட்சத்தை வைங்க. ஏன் விருட்சத்தை வைத்து? விருட்சம் என்பது விருத்தி என்று பேர். விருட்சம் என்று சொன்னால் விருத்தி. அதை இது பண்ணிக்கிடுங்க. துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அடிக்கடி காஃபி குடியுங்கள், தேன் சாப்பிடுங்க. காஃபி அல்லது தேன், டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் என்ன சொன்னான்னா, குண்டாக இருந்தீங்கன்னா தேனை வெண்ணி தண்ணியில் ஊற்றி சாப்பிடுங்க, குண்டு குறையும். ஒல்லியாக இருந்தீங்கன்னா பச்சை தண்ணியில் தேனை நல்லா கலந்து அழகாக குடிங்க. தேன் சாப்பிட முடியல, காஃபி சாப்பிடுங்க. துலா லக்கணம் காலமெல்லாம் சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி பதநீர் குடிக்கலாம், அடிக்கடி நொங்கு சாப்பிடலாம். பதநீர் அல்லது நொங்கு அடிக்கடி சாப்பிடுவது விருச்சிக லக்கணத்தை விருத்தி பண்ணிவிடும். பனை மரத்தில் அந்த நொங்கு இது பண்ணும் இல்லையா, அதை நன்றாக அப்படியே கொலகொலையாக தொங்குறத படம் எடுத்து உங்களுடைய ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா டிஸ்பிளேயில் வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா பாக்கெட்டில் சின்ன கார்டு கணக்காக வச்சுக்கிடுங்க. சிறப்பாக இருப்பீர்கள். அதற்கு அடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக காளான் சாப்பிடுவது நல்லது. அல்லது வெள்ளரி பிஞ்சு. அப்போ வெள்ளரி பிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, அந்த குமியுமியாக வச்சுருப்பான். நீங்கள் இங்கே ரோட்டோரத்தில் போகும்போது என்ன சொன்னால், நல்லா அந்த சீசனில் நீளமாக இருக்கும், நல்லா பொடி போட்டு அழகாக வெட்டி கொடுப்பான். அதை அடிக்கடி சாப்பிடுங்கள். தனுசு லக்கணம் சீரும் சிறப்புமாக வரும். அதற்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி ரோஜா பாக்கு வாயில் போட்டு சுவைங்க, அல்லது கேசரி சாப்பிடுங்க, அல்லது சீத்தாப்பழம் சாப்பிடலாம். சீத்தாப்பழம் பூத்து கொழுங்குகின்ற மாதிரி படத்தை வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள். அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாலும் திராட்சை ஜூஸ் அடிக்கடி குடியுங்கள். திராட்சை பழம், கருப்பு திராட்சை நன்றாக சாப்பிடுங்கள். அப்போ திராட்சை பழங்கள் பூத்து குலுங்குகின்ற மாதிரி, கருந்திராட்சை பூத்து குலுங்குகின்ற மாதிரி இருக்கின்ற படத்தை உங்களுடைய பார்வையில் படும்படி ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அன்னாசி பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது சிறப்பு. அன்னாசி பழத்தை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அதோடைய அந்த அன்னாசி பழம் பூத்து குலுங்குகின்ற மாதிரி இருக்கின்ற ஒரு அமைப்பை நம்ம ஃபோட்டோ பிரிண்டோ டிஸ்பிளேலையோ பாக்கெட்டில் ரெடி பண்ணி வச்சுடுங்க. 12 லக்கணங்களும் காலமெல்லாம் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு இது 100% உண்மை. 100% உண்மை.
இப்போ என்னுடைய அமைப்புக்கு வந்து என்ன சொன்னேன்னா, தேன் பாட்டில் வந்து என்னுடைய அலுவலக டேபிள்ல இருக்கும் தேன். தேவைப்படும்போது வந்து என்ன சொன்னேன்னா வந்து, இப்போ ஒரு கடுண்டி வாங்கினேன்னு வைங்க, கடுண்டி வாங்கினேன்னா, அதில தேனை வந்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி குடிப்பேன். ஏன்னா, நம்மளுடைய லக்கணம் வலிமையாக இருந்தால் தான், அதாவது ஒரு மனிதன் வந்து வயதானாலும் முகத்தில சுருக்கம் வரக்கூடாது. அப்ப அவன் அப்பதான் அவன் ஹெல்த்தா இருக்கான்னு அர்த்தம். அப்ப நான் 2வது முதல் தலைமுறை என்பது 33 வருஷம். 2வது தலைமுறை வந்து என்ன சொன்னேன்னா, 66 வயது முடிந்துவிட்டால் 2வது தலைமுறை முடிஞ்சிருச்சு. அப்ப 2வது தலைமுறை முடிப்பதற்கு இன்னும் எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா, 6 வருடங்கள் இருக்கிறது. இந்த 60 வயதிலும் இன்னும் வந்து என்ன சொன்னேன், நான் சோர்வோ, முகச்சுருக்கங்களோ, கிழட்டுத்தன்மையோ வராமல் இருப்பதற்கு காரணம், முறையான ஒரு செயலை வந்து கரெக்ட்டா ஜோதிடத்தில செய்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக வெற்றி உண்டு. இதை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய பையனுடைய விருத்திக்காக அவனுக்கு வந்து கரெக்ட் பண்ணி செஞ்சு வந்து அத ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி இன்னும் வீட்ல இருக்கு. +2 படிக்கும்போது செஞ்சேன். இப்ப அது அந்த இத செய்யும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த அளவுக்கு செஞ்சதுனால, இன்றும் அன்னைக்கு எனக்கு வந்து ஜோதிடத்தில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா, நல்லா புலமை இருந்தது. இவ்வளவு தெளிவு இருக்காது. ஒவ்வொரு வருஷம் கூட கூட தான் கொஞ்சம் புலமை அதிகமாச்சு. அப்ப செஞ்சது இப்ப என்ன அதோடைய பலன வந்து அவன் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். சூப்பரா நல்லா இருக்கிறான் அவ்வளோதான். அதாவது வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், படிப்புக்கு எந்த கஷ்டமும் இல்ல. பின்புலத்தில் தகப்பன், தாயுடைய பின்புலம், அவர்கள் வந்து இப்ப சம்பளம் வாங்குகின்ற ஒரு தன்மை, எந்தவித கவலைக்கு நம்மட்ட சொல்லியாச்சுன்னா கவலைய தீர்த்து விட்டுருவோம். பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உடைய அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடியது, இந்த லக்கணத்திற்கு நான் சொன்ன பரிபந்தங்களை வந்து நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்களும் எல்லோரையும் மாதிரி கிழத்தன்மையா மாறிரும். மனதில் வந்து இரத்தத்தை வந்து என்ன சொன்னான்னா, கவலை இரத்தத்தை ஓட விடாதீர்கள். சந்தோஷ இரத்தத்தை ஓட விடுங்கள். சந்தோஷ இரத்தத்தை ஓடணும். அந்த சந்தோஷம் வரணும்னா துட்டு வரணும். நல்ல உணவு கிடைக்கணும். நல்ல இணை கிடைக்கணும். இணை இல்லாமல் தான் சீரழிஞ்சு போய்க்கிட்டு இருக்காங்க நெறைய பேர். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை தயவு செய்து உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய லக்கணம் சிறப்புற நான் சொன்ன விருட்சங்களை கண்டிப்பாக விருட்சத்திற்குண்டான பழங்களை சாப்பிடுங்கள். விருட்சத்திற்கு உண்டான மரத்தை இயற்கையாகவே நட்டு வைத்தும் நீங்கள் வெற்றி பெறலாம். அல்லது படத்தில் பார்த்தும் வெற்றி பெறலாம் என்று கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.